இனிய காலை வணக்கம். பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். மாலை 5:30க்கு ஹாப்பி நவராத்திரி சீரீஸ் ப்ரீமியர் ஆகுது. இன்றைக்கி முதல் நாள் நைவேத்தியம் நமக்கு வெண்பொங்கல், அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் அப்படின்னு போட்டிருக்குறாங்க எங்கள் மாமியார். ஸோ இந்த வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா களைஞ்சிட்டு சின்ன குக்கரில் உப்பு போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே வெண்பொங்கலுக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் பயிட்டம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு பரட்டி சுட பண்ணிங்கன்னா அது பொங்கல் நல்லாயிருக்கும். அந்த வாசனையோட அனைவருக்கும் மகேஸ்வரி அன்னை உங்கள் வீட்டில் குடிக்கொண்டு நல்ல அருளை கொடுக்க வாழ்த்துக்கள். இதான அப்புறம் பார்க்கலாம். இந்த பருப்பும் அரிசியும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1.5 மேலே பொங்கலுக்கு நான் 10 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. இது நல்லா மூடி 6-7 விசில் விடலாங்க. கோவில் பொங்கல் மாதிரி வேணால். இது சுண்டல். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டை இந்த பொங்கலுக்கு தேவையான மிளகு சீரகத்தை துளி உப்போட பொடி பண்ணிட்டிங்கன்னா வேகமாக பொடி ஆகிடும். அண்ட் முந்திரி பருப்பு வறுத்துக்கணும். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வறுத்து நெய்யில் பொரிச்சு போட்டிங்கன்னா வெந்த பொங்கலில் பொங்கல் ரெடி. சின்னதாக கோலம் போட்டு ஒரு விளக்கால் டெக்கரேட் பண்ணி ஏற்றிடலாங்க. காலங்காலத்தால் அவசர கதிக்கு பண்ணுறதுனால அதை திறக்கிற வரலையும் உட்காந்துருத்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இதில் பியோர் கீ போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு முந்திரி பருப்பு உடைச்சது, கருகப்பிலை, மிளகு ஜீரகம் பொடிச்சது எல்லாமே போட்டிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டு அதில் நல்லா நெய்யில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு சுண்டலுக்கு தாளிச்சிட்டிங்கன்னா எல்லாமே டயத்துக்கு நைவேத்தியம் பண்ணி கையில் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஸ்கூலுக்கு கொடுக்கறதுனால ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் பாக்ஸுக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, ஒரு கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, வெடித்த உடனே 2 பட்டை மிளகா, மட்டை 2 ஸ்பூன் தேங்காய், நிறைய போட்டுறாதீங்க. சுண்டல் வெந்து ரெடியாக இருக்குது. இது வதங்கின காட்டியும் நம்ம வறுத்தரிச்சு பொடி போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம தேங்காய் பட்டை மிளகாய் போட்டு பரட்டிக்கலாங்க. இதுலேயே அந்த வறுத்தரிச்ச பொடி போட்டு வெந்து கொட்டின சுண்டலை பரட்டி இறக்கிட்டாக்க சுண்டல் ரெடி. இப்போ நம்ம முதல் நாள் மகேஸ்வரி மகாதுர்காவுக்கு நைவேத்தியம் மாதுர்காவுக்கு வெண்பொங்கலும் கொண்டக்கடலை சுண்டலும். இன்னைக்கு நாள் 1 கார்த்தால நைவேத்தியங்க சுண்டலும் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் வெண்பொங்கலும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து ஒரு வடையும் இன்னொரு ஸ்வீட்டும் வரும். ஈவினிங் நைவேத்தியம் வழக்கம் போல் எப்பவும் போல் பாயசம் பண்ணாக்க இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்க. பசங்களாம் ஸ்கூல் போயிடும். ஸோ யூஷுவல் சக்கரவள்ளி கிழங்கு தான் வித் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்டு ஃபாஸ்ட் மோடில் பார்க்கலாம். ஒரு உளுந்து வடை மாலை நைவேத்தியம் நவராத்திரிக்கு. ஒரு மாதிரி ரஃபாக நறுக்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை போட்டு ஒரு பரட்டிட்டு அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் பாதி வெந்த உடனே பொடித்த வெல்லத்தை போட்டு ஏலக்காய் போட்டு மூடி பாகோடு அது நல்லா வெந்த உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு இறக்கிட்டோம்னாக்க நவராத்திரி மாலை நைவேத்தியம் நம்பர் 1 ரெடி. கடாயில் நெய் போட்டாச்சுங்க. இதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு ஒரு பரட்டிக்கங்க. மூடி வச்சுருங்க. பாதி வெந்த கையோட வெல்லத்தை போட்டுக்கலாம். நான் மூடிட்டேன். வெந்த கையோட வெல்லத்தை இதில் வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை போட்டு ஏலக்காய் போட்டுடலாம். மூடி வச்சு நல்லாது வெள்ளத்தோடு சேர்ந்து வெந்தின உடனே முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் நெய் போட்டு இறக்க வேண்டியதான். இதை அழிச்சு பாருங்கள். அழகாக 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. அப்படியே இந்த ரோஸ்டட் கேஷ்யூஸை போட்டு ஒரு பரட்டி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைந்த சக்கரவள்ளி கிழங்கு இஸ் ரெடி. நிச்சயமாக இது ரொம்ப ரிச் கண்டென்ட் உள்ளது. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இது கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு இதோட வடையும் தட்டிட்டு வடை நைவேத்தியம் பார்த்துடலாங்க. இது இஞ்சி பச்சை மிளகா கருகப்பிலை உளுந்து நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறி நல்லா களைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்து வச்சிட்ருக்கோம். ஐஸ் வாட்டரை போட்டு அரைச்சிங்கன்னா வடை சாஃப்டாக இருக்கும். நல்ல புஷ்ஷுன்னு வரும். அதான் க்ளூ. இப்போ இதில் பெருங்காயம் போட்டுடலாம். அரைக்கிற மிக்சியில் எப்பவும் போல் உப்பு பார்த்து போடுங்க. ஆனால் வடை மாவுக்கு கரெக்டான உப்பு போட்டு தான் ஆகணும். வேணால் ஒரு வடை செக் பண்ணிவிட்டு இது நைவேத்தியத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு 1/2 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். ஸோ இதை ஒரு இதுவும் போட்டு சுற்றிட்டு பார்க்கலாம்.
டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பந்து மாதிரி இருக்கணும்னுவாங்க எங்கள் அம்மா பெரியம்மாலாம் உளுந்த வடைக்கு. இதை வந்து நல்லா நம்ம கையில் தட்டி பண்ணலாம். இது எப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்டாங்கிறதுக்கு பதம் வந்து ஒரு சின்னதாக பந்து மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா அது எழும்பி மேலே வரணும். வராமல் உள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா எண்ணெய் காயெல்லாம் நடத்தும். அது எழும்பி மேலே வருது. இப்போ வாங்க வடையை தட்டிடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், பார்த்து பார்த்து செய்யணும். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும், சந்தோஷமாக பண்ணணும். பண்ணுறத இப்போ தான் நல்லா வரும். இது ஸ்லோவாக அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி வெந்ததை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா பக்காவான ஒரு வடை ரெடி ஆயிடும். ஒரு சின்ன க்ளூ, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் தான் இதை சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு. இது மாதிரி குக்கிங் ரேஞ்சோ கேஸோ எங்கே நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பேஸுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் ஒட்டிட்டிங்கனாக்கா ஆயில் ஐட்டம்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே மேலே சிம்னி இருக்குது, பட் இருந்தாலுமே சைடில் அழுக்காகாமல் நீட்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபாயில் வந்து திக்காக அழகாக அதை நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும், இல்லைனா வந்து நெருப்பில் விழுந்துடும். ஸோ இது வந்து நம்ம வடை வந்து ஜென்டிலாக திருப்பி போடுங்க. நல்ல ஒரு பொன்னிறமான அப்புறம் எடுத்துடலாம். இப்போ எடுத்துருங்க. அப்புறம் செகண்ட் டைம் போட்டு எல்லாத்தோடையும் இன்னொரு வாட்டி அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த ரெண்டாவது ஈடு நல்லா இருக்கும்போதே நான் முதல் ஈடை இன்னொரு வாட்டி போட்டு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து ரெண்டாவது ஈட்டில் பொரிச்சு எடுத்துட்டாக்கா வடை வந்து ஹோட்டல் வடை மாதிரியே நல்லா புஷ்ஷுன்னு வெளியில் மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஐபி கெஸ்ட்டாக வந்தாலும் ஓகேவா, நீங்கள் வந்து இந்த எண்ணெய் சட்டியை மட்டும் தூக்கி அப்படி பின்னாடி வச்சிடணும். எண்ணெய் சட்டி, தோசைக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, குக்கர், ஃப்ரண்ட் பர்னர்ஸில் எதுவுமே இருக்கக்கூடாது. இது உங்களுக்கும் சேஃப்டி, பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம சூடான சுவையான மொறுமொறுப்பான உள்ள சாஃப்டான உளுந்து வடை நெய்வேத்தியத்துக்கு ரெடிங்க. இது சக்கரவள்ளி கிழங்கு. எப்போவுமே பாயசம் பண்ணாமல் ஐஃபோன், ஐபேடு, ஐபாடு, ஃபேஸ்டாக்கு, கூகுள் எல்லாமே நம்ம இப்போ பழகிட்டோம் இல்லையா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரல. இன்னும் பழசையே கட்டிட்டு மாரடிக்கக்கூடாது. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஸ்கூல்லேருந்து வர டைம் பார்த்து சூடாக பண்ணி நைவேத்தியம் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா தே வில் ரெலிஷ் இட். ஸோ வாங்க நைவேத்தியம் பண்ணிட்டு பார்க்கலாம். முதல் நாள் மாலை நைவேத்தியம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வெல்லம் போட்டது ப்ளஸ் உங்களுக்கு உளுந்து வடை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரிடே நவராத்திரியில் நாளை காலை எவ்ரிடே நவராத்திரியில் மாலை 5:30 மணிக்கு அமீரக நேரம் லைவ் பார்க்க தவறாதீங்க. நன்றி, வணக்கம்.